பாட்டில் ராதா இப்போதான் நான் பார்த்தேன். இன்னும் அந்த இம்பேக்ட் எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா சிரிக்க வச்சுட்டாங்க. தியேட்டர்ல மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அழுக வச்சுட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு ஃபேமிலிஸ்ல சில பெயின்லாம் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் நம்மளால வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெயினை ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே உங்க ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். பயங்கர என்கேஜிங்கா பயங்கர ஜாலியா இருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் இருக்கு. இது பார்த்துட்டு போறப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு ஹோப் ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டிரெக்டர் தினகரன் சார் அண்ட் இஸ் என்டையர் டீம் அண்ட் ஆக்டர்ஸ். சொல்லியே ஆகணும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் மூவி வில் பி த பிக்கெஸ்ட் ஹிட் ஆஃப் திஸ் இயர். நான் அந்த சரௌண்டிங்ஸில் வரல, இன்னும் ஆல்கஹால் ஃபேமிலி ஆல்கஹால் சரௌண்டிங்ஸில் வரல. இருந்தாலும் ரெலி ஹார்ட் டச்சிங், எமோஷ்னல். எல்லாரும் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எது கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் ஹரியரன், ஏஜ் ஹரியரன். இந்த படத்தில் மீசை பெருமாள் அப்படின்னு ரோலில் நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து வி கேன் ஈஸிலி எமோஷ்னலி கெட் கனெக்டட் டு த மூவி. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யாராவது நம்ம ரிலேட்டிவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நெய்பரோ இந்த மாதிரி ரொம்ப ஆல்கஹால் அடிக்ஷனில் எல்லாம் மீறி போய் குடும்பம் எவ்வளோ பிரச்சனையில் இருக்குன்றத நம்ம பார்த்துருப்போம். அதனால் இந்த படம் லாஸ்ட்டு சீன்லாம் வெரி எமோஷ்னலி கனெக்டட். டெஃபினட்டாக இங்கேருந்து 2025லேருந்து இன்னொரு 20 இயர்ஸில் பல்வேறு என்ஜிஓஸ், சிபிஓஸ் எல்லாரும் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இந்த ஆல்கஹால் அடிக்ஷனை பற்றி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இந்த ஒரே படம் பண்ணியிருக்கு. இன்னும் 20 வருஷம் நம்ம வேலை செஞ்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டு இந்த ஒரே படம் அச்சீவ் பண்ணியிருக்கு. இட்ஸ் ரியலி இட் வில் கோன் டு நாக். ஒன்று ஆல்கஹால் அடிக்ஷனில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும், இன்னொன்று மாட்டினவங்களுக்கு அதை திரும்பி லைஃப்பை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு ஹோப் இருக்குது அப்படின்றத லைவாக இந்த படம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. இந்த டைரக்டரை ரியலி அப்ரிஷியேட் தினகரன் சார். இல்லை, அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து இருக்குது. அரசாங்கம் வந்து வருமானம் வருதுன்றதுனால இந்த ஆல்கஹால் இப்போ கையில் எடுத்திருக்காங்க. அதை வந்து விற்கணுன்றத அவங்களே அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்க ஹெல்த்துக்காக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இதை விட பல்வேறு மடங்கு பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். இது மாதிரி மனநோய் ஏற்படுறதும், குடிச்சு விட்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும், ஹெல்த்தில் வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் கவர்மெண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக இப்போ பணம் வருதுன்றதுனால இவங்க இதையே தொடர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் மக்களுக்காக இவங்க இதை விட பல மடங்கு பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒரு ஆகச்சிறந்த ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சிகளையும் அவரை சீன் பை சீனு ஸ்க்ரீன் பிளேயோடைய அந்த மூமெண்ட்டு அது எல்லாம் ஒரு பார்க்கும்போது இப்படி ஒரு கிராஃபை வந்து இவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தினகரன் வந்து ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரா, இது எப்படி இது நிஜமாவே ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு குடிகாரர்கள் 6 மணிக்கு அப்புறம் ஒரு சித்தால் மட்டும் இல்லை, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான குடும்பம், மற்றவங்களுக்கு ஒரு பார்க்கும்போது வெளியில் ஒரு நல்ல வேலை செய்கிறான், பகலில் பார்த்தா ரொம்ப நல்லவனாக இருப்பான், 6 மணிக்கு அப்புறம் குடித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொரு முகம் தெரியும். அந்த முகத்தை வெளியில் இருந்து பார்க்கும் அந்த பகுதியை சார்ந்தவங்க அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அது வேற ஒரு முகமாக இருக்கும்போது, அவனுடைய குணாதிசயங்கள் மாறும்போது, அவன் முழுக்க அவன் அப்நார்மல் இருக்கும்போது அவனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது, தான் மனைவியும் தான் 2 குழந்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பெயின், அது வந்து மிக கொடூரமான ஒரு வழியாக நான் பார்க்குறேன். ஏன்னா பாட்டில் ராதா வந்து தொடர்ந்து நீலம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஒவ்வொரு படங்களும் வியாபார நோக்கத்துக்காக அவங்க எடுக்கலை. ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையை விளிம்பு நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி ஏதாவது ஒரு படங்களில் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீலம் தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.
ரஞ்சித் சாருக்கு நிஜமாக சொல்கிறேன், ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு படமாக அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த கிராஃபை வந்து ஒரு படமாக எடுக்கும்போது அந்த படம் வந்து சரியான முறையில் வியாபாரம் நோக்கி வெற்றி அடையதோ தோல்வி அடையதெல்லாம் ரெண்டாவது பக்கம். ஆனால் இந்த படம் எப்படி வெளியில் வரணும், அதற்காக வந்து ரஞ்சித் சார் எடுக்கிற அந்த முயற்சி ரொம்ப பிரமிக்க வைக்கிறது. எனக்கு அவர் இந்த நேரத்தில் அவருக்கு ரஞ்சித் சாருக்கு நன்றி. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் அனைவரும் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பாட்டில் ரதம் ஆகச்சிறந்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக இந்த படம் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரும். இந்த படத்தை தொடர்ந்து இந்த படமாக பார்த்துட்டு போகக்கூடாது. இந்த படத்தை ஒரு நல்ல படங்கள் வரும்போது அந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு உங்கள் முகநூல் வழியாகவும் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் போகணும். ஏன்னா இங்கே ஒரு தடவை வந்து ஒரு பெரிய வந்து ஸ்டார் காஸ்ட் வச்சு படம் எடுத்த படங்கள் தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு நல்ல ஆழமான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு படம் எடுக்கிற அந்த படங்களுக்கு தொடர்ந்து நீங்களாம் வரவேற்பு கொடுக்கணும், தொடர்ந்து அதுக்கு ஆதரவு அளிக்கணும். இது வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கிற தயாரிப்பு நிறுவனங்களுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த பாட்டில் ராதா தினகரனுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. மிகச்சிறந்த ஒரு படத்தை எடுத்திருக்க தினகரனுக்கு மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த குரு சோமு கூட நான் கூத்துப்பாட்டில் நான் வேலை செஞ்சுருக்கேன். சோமு எப்படி நடிப்பாங்கிறது எனக்கு தெரியும். அவர் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. அவர் சோமுக்கும் சரி சஞ்சனாவும் சரி இந்த படத்தில் பாரி, அப்புறம் மாறன், மச்சான் ஜான் விஜய் பிடிச்சிட்டாப்புல. ஸோ இந்த படத்தை நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மூவி எடுக்கிறதுக்கும் டைரக்டருக்கும் கட்ஸ் வேணும் சார். என்ன பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க. அவர் ஃபேமிலிஸ் எஃபெக்ட், ஃபேமிலி எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது ட்ரிங்க்ஸ்னால, அதையும் தாங்கி அந்த மேடம் செய்கிறாங்களே. பட் இந்த மூவியை பார்த்தாங்களா ஒருத்தர் திருந்துடுவாங்க. நம்மளுக்கு ஒரு வில் பவர் வரும் இந்த மூவியை பார்த்தோம். வில் பவர், determination கட்டாயம் வரும் அந்த சினிமா. ஸோ ஐ ஷுட் தேங்க் த டைரக்டர் ஹூ ஹேட் காட் சச் அ நைஸ் தீம் எடுத்து. இந்த மாதிரி தீம் எடுக்க மாட்டாங்க, பட் இந்த தீம் எடுத்து டேரிங்காக எடுத்து காமிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்க், அதை திருந்தி அது சினிமா பார்த்துட்டு நிச்சயமாக சினிமா பார்த்தவங்களாம் திருந்துடுவாங்க. திருந்திட்டு இட் வில் பி அ குட் ஹாப்பி ஹேண்டிங். பாட்டில் ராதா படத்துக்கு வந்திருக்கோம். படம் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா நாங்க வந்து சின்ன வயசுல அனுபவிட்டோம். அப்பா இல்லை, இதனாலதான் அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்படின்ற போது வந்து நமக்கான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இது எளிய மக்கள் கூட ஒரு சேரக்கூடிய படமா இருக்குது. இதை பார்த்தாவது நிறைய பேர் திருந்தணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கு. உட்கார்ந்து பார்க்கவே முடியல இந்த படத்தை. அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. பார்த்து இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து முன்ன வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. கண்டிப்பா வந்து எங்க குடும்பம்ல இதனாலே அடைஞ்சோம் சொல்லுவாங்கல்ல, வாழடிய வாழைய நல்லா வாழ்ந்தோன்னு சொல்லுவாங்கல்ல. எங்க குடும்பம் வந்து வாழடி வாழையா இதுலயே அழிஞ்ச குடும்பம். அதனால எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப அழுக வந்துருச்சு. எல்லாரும் வந்து பாக்குறாங்க, பார்த்து கைதட்டுனாலும் கூட சின்ன இது கூட எனக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. சிரிப்பு கூட அந்த அளவுக்கு வரல, எனக்கு அழுகதான் வந்துருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம அம்மா பாதிக்கப்பட்டாங்க, இந்த இடத்துல நம்ம அம்மா பாதிக்கப்பட்டாங்க. எடுத்து சொல்றதுக்கு இங்க ஒரு அடிக்ஷன் ஒண்ணு இருந்துச்சு. எங்க குடும்பத்துக்கு அந்த ஒரு இது கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. இந்த படம் வந்து நல்லபடியா வந்திருக்குது. எல்லாரும் போய் பாருங்க. இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்து இருக்கு. அது எல்லாரும் பாருங்க. நன்றி. முதல்ல இந்த படத்தை எடுத்ததுக்கு இயக்குனர் தினகரன் சார் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ படம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாரும் போய் தேட்டரில் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம். அதை தாண்டி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல் சூழலுக்கும், இன்றைக்கி நம்ம எங்கே திரும்பினாலும் குடி, எங்கே திரும்பினாலும் கடைங்கிற இடத்துல ஒரு குடும்பம் இப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து
இதை விட இவ்வளோ கமர்ஷியலாக இவ்வளோ ஜாலியாக அதே நேரத்தில் இவ்வளோ எமோஷ்னலாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. டெஃபினட்டாக எல்லாரும் யாரும் மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக தேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய நிறைய பர்சனலாக அவ்வளோ கனெக்டடாக இருக்குது. லவ் இருக்குது, உள்ள எமோஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோ நான் வந்து பயங்கர எமோஷ்னலி ஓவர்லோடட். இப்போ ஐ ரியலி குடன்ட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அந்த அளவுக்கு மூவி வந்து வெரி மச் என்கேஜ்ட், வெரி மச் எமோஷ்னலி என்கேஜ்ட் ஆக்சுவலி. So thank you. I really again I would like to thank director sir. Thank you so much for this opportunity and thank you so much for this the greatest movie. Thank you so much. மகா குடிகாரனாக இருந்தேன். பல தடவை ரேப் சென்டருக்கு போயிருந்தேன். பல தடவை ரேப் சென்டருக்கு போய் என்னால் அந்த 6 மாதம் குடிக்காமல் இருப்பேன், திருப்பி குடிப்பேன். அது மீண்டு வருது. நான் வந்து மகா குடிகாரனாக இருந்தேன். எனக்கு 2 பசங்க +1 படிக்குது, 2 சின்ன பசங்களாக இருந்ததுங்க. நான் கிட்டத்தட்ட 90லேருந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, மெடிக்கல் ஷாப் வச்சு. லாஸ்ட்டில் நான் குடிக்க ஆரம்பித்தேன், பயங்கர கடனில் மாட்டிக்கினேன். இந்த குடியிலேருந்து நான் மீண்டு வரவே முடியல என்னால். நான் எவ்வளோ வீட்டில் கண்ணீர் விட்டு மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ நம்மளை ஃபேமிலி பிரச்சனை ஆயிடுச்சு, பொலிட்டிஷன் அது இது மீண்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் சென்டர்லாம் போனேன். சென்டர்லாம் போய் எனக்கு என் குரு ஏஏ மீட்டிங் வாங்க, இந்த டேப்லெட்லாம் சாப்பிடுங்க, குடிக்காதீங்க, பசங்க சின்ன பசங்க வாழ்க்கையை வந்து எப்படி குடும்பத்தோடு இருக்கணுன்றதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் அப்படியே வந்து குடிக்காமல் இருந்தால் மறுபடியும் குடிப்பேன். அது வந்து வர முடியல. அப்புறம் தினகரன் நான் ரஞ்சித் அண்ணன் மூலிமா வந்து பார்த்து அதுக்காக வந்து இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி குடியை பற்றி ஒரு படம் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே சரவண என் நண்பர் சொன்னார், ரஞ்சித் பிரதர், இந்த மாதிரி ஒரு படம் தினகரன் நான் பண்ணுறாரு, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம் நீங்கள் பண்ணா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் தினகரன் அண்ணங்கிட்ட வந்து நான் குடியை பற்றிலாம் சொன்னேன். நான் இப்படிலாம் இருந்தேன், நான் சென்டரில் இருந்தேன், இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சின்ன பசங்கண்ணா நீங்கள் குடிக்காதீங்கண்ணா, குடிச்சு வீணாக வந்து எனக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணார் அண்ணன். அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி எப்படி இந்த குடியிலேருந்து மீண்டு வர்றதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் அண்ணன் படம் எடுக்கும்போது இந்த குடியை பற்றி இவர் எப்படி படம் எடுத்துருவார், ரொம்ப கஷ்டமாச்சே, ஒரு குடிகாரனை திருத்தலாம் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ திங்க் பண்ணி பார்த்தேன். அப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் நானும் கூட என்ன நடிக்க வச்சார், இந்த கதையெல்லாம் சொன்னதுனால நான் இதெல்லாம் பார்த்து கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படம் பண்ண எனக்கு என்னதான்னு பார்த்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது வேறு லெவலில் இந்த எனக்கு குடிக்கணுன்ற எண்ணமே தோணாத மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது குடும்பம், நானும் இப்போ குடியெல்லாம் விட்டுட்டேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அது போய் குடிக்கலாம். கீரியும் பாம்பு வச்சு தயார் பண்ணேன், எக்ஸ்பெல் 250 டைசில் பாம்பு. அந்த மாத்திரையை எங்கள் வீட்டிலலாம் எப்படி போட்டு பார்த்தாங்க. ஒரு ட்ராப் வச்சுன்னா ஒரு பீர் சாப்பிட்லாம், அந்த சாப்பிட்லாம் ஆசையாக போனால் கூட அப்படியே வாமிட் வந்துடும், குடலை பிடிங்கன்னு ரத்த வாந்தியெல்லாம் எடுத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன், பசங்களை பார்த்தேன், குடியிலேருந்து மீளவே முடியல. கடைசியில் அண்ணங்கிட்ட சொல்லி நல்ல படம் பண்ணார். இந்த படம் கண்ணீர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தேன்னு என் வாழ்க்கையை அப்படியே நினச்சி பார்த்தேன். நான் குடிப்பேன், குடியை விடுவேன், குடிக்கிறதுக்காக பெங்களூர் போவேன், பாம்பே போவேன். சரி வீட்டில் இங்கேருந்தால் நம்மளை மறுபடியும் ரேப் சென்டரில் சேர்த்துற போகிறான்ற பயத்தில் நான் போயிட்டு என்ன பண்ணேன், மறைமுகங்கள்லாம் போய் குடிப்பேன். அங்கே போனால் எனக்கு பிளட் வரும், தலை சுத்தம், குடியின் தாக்கம் அதிகமாகும், கட்டிங் கோட்டராகும், கோட்டரு ஆஃப் ஆகும், ஆஃப் ஃபுல்லாகும். இப்படி குடிச்சு அப்படியே கண்ணெல்லாம் வெளியே வர மாதிரி ஆகிடும், எனக்கு ரெட் கலர் ஆகிடும். அப்படியே நான் தன்னை மீறி என்னென்னோ பண்ணுற மாதிரி ஆகிடும், பயங்கர கரெக்டாக பண்ணுவேன், அப்படி இப்படின்னு பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணதுனால மிரண்டு போய் எங்கள் வீட்டில் அடிக்கடி அப்புறம் மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கொடுத்து நானும் இப்போ குடிக்கிறதில்ல. எப்பயாச்சும் குடிப்பேன், அது கூட குடிக்கிறதில்ல. இப்போ பசங்களோட சந்தோஷமாக இருக்கேன். இப்போ கூட தீபாவளிக்கு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன், ரொம்ப அண்ணன் சந்தோஷப்பட்டார். தினகரன் அண்ணன் எனக்கு ரஞ்சித் அண்ணன் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. படத்துலலாம் நடிக்க வச்சு கூட மோசஸ் அண்ணன் படத்தில் பண்ணேன், அஜய் அண்ணன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, தண்டகாரன் படத்தில். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறது, இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்தா ரொம்ப அருமை. எனக்கு தெரிஞ்சு 90% ஒரு 60%க்கு மேலே 75% திருந்துவாங்க. நானும் சென்டரில் நிறைய பேர் பார்த்தேன். சென்டர் போய் திருந்தலைன்னா அதுக்கப்புறம் ஒன்று மரணம் பண்ணிடும். எனக்கு சொன்னாங்க, ரத்த மந்தி எடுத்து செத்து போயிடுங்க, லிவர் கிட்னி போயிடும், கண் பார்வை போயிடுனாங்க. நான் இடையில வந்து குடிச்சதுனால என் கண் பார்வைலாம் ரொம்ப டிம் ஆயிடுச்சு. கண்ணாடியே கிடைக்காதுன்ட்டார் டாக்டர், கண் டாக்டர்.